அடுத்து கணவன இதற்கு மறுப்பாக குடும்பத்தில் அதிக சவால்களை சந்திப்பது கணவர்தான் என்ற அணிக்கு வலு சேர்க்க வருகிறார் நம்முடைய மௌலானா மௌலவி முகமது இத்ரிஸ் அலி வாஹிதி ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியினுடைய இமாம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் வ பிக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ் வஹ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா. சிறப்பு வாய்ந்த முப்பெரும் விழாவின் ஒரு அங்கமாக பட்டிமன்றம் நம்முடைய முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்கள் மூலமாகவும் ரவுலத்துல் உலமா சபையின் மூலமாகவும் சீரும் சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இதை கியாமத் நாள் வரை நடைபெறுவதற்கு எந்த தடைகளையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நாம் எல்லாம் துஆ செய்வோமாக. குடும்பத்தை அதிக சவால்களோடு சமாளித்து வரக்கூடிய நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக மிக கம்பீரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வீர சிங்கங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்களே, மருமகனை எப்படி டார்ச்சர் பண்ணலாம், என்ன மாமியார் வீட்டுல என்ன கொடுமை பண்ணலாம், இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் என்று நினைக்கக்கூடிய மனைவி மருமகளே, நீங்க பேசுறத பார்த்தா பயமாவில் இருக்கு. குடும்பத்தை கெடுக்கிற விஷயம் நம்ம ஊர் சித்தூர் நம்ம ஊருக்கு போகணும்ல. நடுவர் அவர்களே, குடும்பத்தினுடைய அதிக சவால்களை அதிகமா சந்திக்கிறது கணவர் தான். இதுல என்ன சந்தேகம் இருக்குது? இந்த சந்தேகமும் கிடையாது. யார் மூலமா இது அதிகமா சவால்கள் வருது? மனைவி மூலமா தான். நபிகள் நாயகம் குர்ஆன் ஷரீஃப்ல இஸ்லாத்தினுடைய சட்டமே சஜ்தா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். ஒருவேளை சஜ்தா என்பது இன்னொருவர்களுக்கு கடமையாக இருந்தது என்று சொன்னா அது மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜ்தா செய்யணும் அப்படின்னு நம்முடைய மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படியா கணவனை நடத்துறோம்? என்ன பேர் வச்சிருக்கோம்? பைத்தியம். கணவனுக்கு பேர். அடுத்து வீட்டுல வந்திருக்காங்களா? கூப்பிட்டே வந்திருக்கேன். தைரியமா பேசுங்க, பார்த்து பேசுங்க. செல்லமா கூப்பிடுவாங்களோ? பைத்தியம். அதுக்கடுத்த பேரு லூசு. இப்படி கூப்பிடுவாங்களா? இன்னொன்னு இருக்குங்க, எருமை. எருமைக்கு பிறந்த எருமை. இஸ்லாமிய மார்க்கம் கணவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம இஸ்லாமிய பெண்கள், அதிலும் குறிப்பாக மனைவிமார்கள் எவ்வளவு முக்கியத்துவம் பண்ணி கணவனை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய தத்துவ ஞானியாக வாழ்ந்தவர் லியோ டால்டாய்ஸ். பெரும் தத்துவ ஞானி. அவருடைய மரணம் ஒரு ரயில் நிலையத்துல நடந்துச்சு. போய் அவருடைய உடலை எடுத்தாங்க. பாக்கெட்ல ஒரு கடிதம் இருந்துச்சு, என்னுடைய உடலை என்னுடைய மனைவிட்ட மட்டும் போய் கொடுத்துறாதீங்க. எந்த அளவுக்கு மனைவி மூலமா எவ்வளவு சிரமங்களையும் எவ்வளவு சவால்களையும் அவர் சந்திப்பாருன்னு பாருங்க. இந்த எதிரில இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, நாங்க இங்க 3 பேர் சகல இருக்கிறோம். அதுல என்னுடைய அணியில இருக்கக்கூடிய சாதிக்க சேர்த்து, சிஹாபுதீனை சேர்த்து, ஒருவர் நம்முடைய மாப்பிள்ள மச்சான் அப்துல்லா. சிஹாபுதீனை சேர்த்து மாப்பிள்ளையுடைய பேச்சுல மயங்கி அங்க சாஞ்சிட்டாரு. அவர் சொல்றாரு, மனைவியின் மூலமாகத்தான் எல்லாமே கணவனுக்கு நலவு நடக்குது. எங்கெங்க நடக்குது?
கணவன் வேலைக்கு போயிட்டு அழுத்து வர்றாரு. நம்ம குடும்ப பெண்கள், அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பக்கத்து வீட்டு ஆயிஷா அம்மா, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திமா பீவி, எல்லா ரொக்கையா பீவி எல்லாத்தையும் அழைச்சு வச்சுட்டு, ஏண்டி நேற்று பாத்தியாடி பாக்கியலட்சுமி நாடகத்தை? பாக்கியா பாவண்டி, ரெஸ்டாரண்ட் எல்லாம் மூடிட்டாங்கடி, எல்லாம் அந்த கோபினால வந்ததுடி. அவர் அழுத்து வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு வேளை டீ போட்டு கொடுப்பாங்கிற அந்த எண்ணம் இல்ல. எங்கேயோ நடக்கக்கூடிய, அதுவும் நாடகமாக நடைபெறக்கூடிய அதுல அவ்வளவு அவ்வளவு ஈடுபாட்டோடு மூழ்கி போய் கணவனை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுல கணவன் மூலமா மனைவியின் மூலமா நிம்மதியா இருக்கிறாங்க. தயவுசெய்து தவறான பதிவுகளை பதிவு செய்யாதீங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த டீ போட்டு கொடுக்கறதுக்கு பாத்தீங்களா, தயவு செய்து கணவனே ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு மனைவியினுடைய பேச்சை கேட்டு மயங்கி ஒரு நாள் கூட போட்டு கொடுத்துறாதீங்க. வாழ்நாள் முழுக்க நீங்க தான் போட்டு கொடுக்கணும். அப்படி வருதுக்கா? ஆமாங்க. நீங்க எல்லாம் இப்படியே என்ன சொல்றது, இது மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி சொல்ல வேண்டியதுதான். அனுபவத்தை நல்லா சொல்றீங்க. மனைவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாமியாருடைய டார்ச்சர் இருக்கு பாருங்க, மருமகனுக்கு வரக்கூடிய டார்ச்சர். அப்பா 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 அப்பா, எப்படியெல்லாம் அந்த கணவன் சார்ந்த குடும்பங்களை திசை திருப்புறது, நம்ம பக்கம் அந்த கணவனை மட்டும் இழுத்துக்கிறது எப்படிங்கிற அந்த சூழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குதுங்க. இந்த சவாலுக்கு மத்தியில குடும்பம் பண்றது இருக்குதே பெரிய சவால், பெரிய போராட்டம். ஒரு நண்பருங்க, உண்மையிலே நடந்தது. அவர் ஒரு ஆலிம்சா தான். நல்ல வேளை அவர் இன்னைக்கு வர வேண்டியது ஏதோ தப்பிச்சிட்டாரு. அவரு ஒரு சிறிய வருமானத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். மனைவி குடும்பத்தை சார்ந்தவங்க இப்படியே போயிடுச்சுன்னா பிள்ளைய எப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கிறது, எப்படி இந்த கம்மியான வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி மற்ற காரியங்கள் எல்லாம் பாக்குறது அப்படின்ட்டு தன்னுடைய மருமகனுக்கு போட்டு எத்தா நீங்க இந்த தொழிலெல்லாம் விட்டுருங்கத்தா, உங்களுக்கு ஒரு தொழில் நாங்க வச்சு தரோம், சொல்லுங்க என்ன உதவி வேணுமோ நாங்க செய்யறோம். முழுக்க முழுக்க உள்ளத்துல எப்படியாவது அவரை நம்முடைய பக்கம் இழுத்துறணும் அப்படிங்கிற திட்டம். அவர் யோசிச்சு பார்த்தாரு. நல்ல வாகத்தா, கம்மியான சம்பளமா இருந்தாலும் நல்ல விதமா போய்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குது, இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்கண்டாரு. இதுக்காக வேண்டிய வாட்ஸ்அப்புகள்லாம் ஓபன் ஆயிடுச்சு. ஒரு புது குரூப்பை உண்டாக்கி மருமகன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற கேட்கறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்புங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயிலிருந்து நாவிலிருந்து என்ன வார்த்தை வரப்போறது அப்படிங்கிற ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மாப்பிள்ள போன் போட்டு கேட்டாரு, நீங்க எல்லாம் கேட்கறீங்க என்ன தொழில் செய்யுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. இன்னைக்கு நான் அதை சொல்ல போறேன். ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு நகைக்கடை மட்டும் வச்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாருமே குரூப்ல டெலீட் ஆயாச்சு. இன்னைக்கு கணவனை எப்படியாவது தன்னுடைய புறத்தில் இழுப்பதற்குண்டான சூழ்ச்சிகள். நம்முடைய பிள்ளைய நல்லா பாத்துக்கிறாரா அதெல்லாம் பாக்குறது இல்ல, எப்படியாவது பிடிச்சி இழுத்துறணும் அப்படிங்கிற சூழ்ச்சியில இன்னைக்கு நிறைய நடக்குது. எங்க சமையல் இருக்கு பாத்தீங்களா, சமையல் அல்லாஹு அக்பர். அதான் யார்கிட்ட போய் இங்கே சொல்றது, முதல்ல கிரைண்டர் அது வந்துச்சு. ஏங்க அந்த கிரைண்டர் வாங்கி கொடுங்க. சுத்தி சுத்தி கையெல்லாம் வலிச்சு போச்சுங்க. பாவம் அந்த கணவர், சரி மனைவி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கிரைண்டர் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இந்த சாட்சிக்கு பாருங்க, அந்த கிரைண்டர் அது அப்ப ரிலீஸ் ஆச்சு. ஏங்க அதை வாங்கி கொடுங்க. அவரும் இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்தார். இப்ப எல்லாமே வீட்டுல கேட்டதெல்லாம் மனைவி கேட்ட அந்த கிரைண்டருடைய வகையெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப போன் வருது, எங்க கடத்தருவுல இருக்கீங்க? ஆமாமா. அப்படியே வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வந்துருங்க. லூசு மாதிரி 2 வாங்கிட்டு வந்துடாதீங்க. இங்க கிரைண்டரை வாங்கி கொடுத்து நீங்க படாத பாடு மட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தோசை மாவோ இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடாதீங்க, அதுவும் லூசு மாதிரி வாங்கி
லூசு மாதிரி வாங்கிட்டு வந்துடாதீங்க. அன்பிற்குரியவர்கள், எத்தனை சவால்கள் கணவனை இன்னைக்கு எவ்வளவு சவால்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நண்பர் நம்ம வீட்டுக்கு வந்தாருங்க. ரொம்ப அந்யுன்யமா பழகக்கூடியவர். வீட்டுல நம்ம அல்பாங்கரை வரையும் போவார். போய் ஃப்ரிட்ஜை திறந்தாரு. அதுல ஒரு கேக் இருந்துச்சு. எடுக்க வேணாம். அவரு அந்த கேக்க பார்த்தாலும் மனுஷனுக்கு என்ன ஆசை வந்துச்சு, எடுத்து சாப்பிட்டாரு. அடுத்த நிமிஷம் வௌத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய்யா, நான் தான் எடுக்க வேணாம்னு சொன்னீங்க. போன ரமலான்ல சமைச்சது யாது? போன ரமலான்ல செஞ்ச பண்டம், அதை போய் எடுத்து சாப்பிட்டுட்டியே. இன்னைக்கு சமையலுடைய விஷயத்தில் கூட அலட்சியம், சோம்பேறித்தனம், ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மனைவிமாரிடத்துல இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. அதிகமான கோபம் யார்கிட்ட இன்னைக்கு வருது? மனைவிதான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கோபமா இருக்கக்கூடிய மனைவியை எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிற அடையாளங்களை அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று நிகழ்ச்சி மூலமா நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கோபமா இருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சுக்குவாங்க. கோபமா இருக்கும்போது சொல்லுவாங்களா, லா வல ரப்பி இப்ராஹிம். அப்ப இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு வைங்களேன், ஆயிஷாமா சொல்லுவாங்களாம், லா ரப்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் மீது சத்தியமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி கோபமாக இருக்கிறாங்களா அல்லது சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத சில அடையாளங்களை வச்சு புரிஞ்சுக்குது. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானங்க. சில அடையாளங்கள் நம்முடைய மனைவிக்கு வெளிப்படுகிறத வச்சு அந்த சவால்களை சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. வானத்தை பாக்குறாங்க, லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் ஜொலித்துக்கிட்டு இருக்குது. ஆயிஷா அம்மா கேட்டாங்க ரசூல்லாட்ட, யார் ரசூல்லா, இந்த லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை போன்று உங்களுடைய உம்மத்தில் அமல் செய்தவர் யார்? ஆயிஷா அம்மாவுடைய உள்ளத்துல இதற்கு பதிலு என்னுடைய தந்தை அபூபக்கரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா அம்மாவுடைய முகம் அப்படியே செவந்துருச்சு, அப்படியே கோபம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய தந்தையினுடைய நன்மை இருக்குகின்றதே, இந்த ஒரு நாள் மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களுக்கு அது ஈடாகாது. இதை விட அதிகமான நன்மையை சொந்தக்காரர் உன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களின் பக்கம் இழுக்கக்கூடிய நேரத்திலும் இரண்டு வீட்டார்களையும் விட்டு கொடுக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் சமாளித்து குடும்ப வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்தினார்கள் என்று வரலாறு தரக்கூடிய செய்தி. நடுவர் அவர்களே, இன்னும் என்ன சந்தேகம்? குடும்ப வாழ்க்கையில் அதிகமான சவால்களை சமாளிப்பது கணவன் தான் அப்படிங்கிற தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய இருப்பிடம் செல்ல ஆசைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.